மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகவே மதங்கள் காணப்படுவதாகவும் மதங்களின் அடையாளங்கள் மக்கள் மத்தியில் காணப்பட வேண்டுமென்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். இத்தாலியில் உள்ள ஆயர்கள் அமைப்பின் நிதியுதவியில் நீர்கொழும்பில் அமைக்கப்பட்ட 16வது பெனடிக்ட் கல்வி நிலையத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். இதன்போது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, சமூகத்தில் எந்தவொரு மதமும் இன்னுமொரு மதத்தை கட்டுப்படுத்தவோ கோட்பாடுகளை மூழ்கடிக்கவோ அல்லது பலவந்தமாக புகுத்தவோ இடமளிக்க முடியாது. இலங்கையில் மாத்திரமல்லாது சர்வதேச ரீதியிலும் இனங்கள், மதங்கள், மொழிகள் போன்று அனைவருக்கும் மதத்துக்குரிய அடையாளங்கள் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு மதத்தினரதும் மத மற்றும் கலாசார அடையாளங்களும் மொழிக்குரிய அடையாளங்களும் அவர்களின் வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு தேவையான காரணிகள். தொழில்நுட்ப வளர்ச்சி இன்று முழு உலகையும் ஒரு கிராமமாக மாற்றியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் மனித சமூகத்தின் இருப்பை உரிய முறையில் பேணுவதற்கு மட்டுமன்றி தனிமனித வாழ்க்கைக்கும் அறிவும் அனுபவமும் மிகவும் உதவும். இன்று அறிவை பெற்றுள்ள ஒரு சாரார் சமூகத்தை வழிநடத்துவதற்கு அதை பயன்படுத்தும் அதேவேளை இன்னுமொரு சாரார் உலக அழிவின் தேவைக்காக இந்த அறிவை பயன்படுத்துகின்றமை வருத்தமளிக்கிறது என்றார். இந்த நிகழ்வில் பேராயர் கர்தினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை, முன்னாள் பேராயர் ஒஸ்வால்ட் கோமிஸ், இத்தாலிய ஆயர்கள் சபையின் தலைவர் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பல ஆயர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதியால் பெனடிக்ட் கல்வி நிலையத்திற்கு முன்பாக நினைவு மரக்கன்றும் நாட்டி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. පරිණතභාවය සිය පෞද්ගලික ජීවිත සඳහා වගේම මුළු මහත් මානව සමාජයේ යහ පැවැත්ම සඳහා සෑම කෙනෙකුටම සෑම කෙනෙක් විසින්ම දායාද කළ යුතු වෙනවා මුළු ලෝකයේ වඩා යහපත් පැවැත්මක් සඳහා.